எஸ்பிஐ கிளர்க்குடைய டே 3 ஷிஃப்ட் ஒன் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை போன வாரம் எப்படி வந்ததோ அதே ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கு. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எவ்வளோ குட் அட்டம்ப்ட்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் செக்ஷனில் ஆர்சி ஒரு 9 மார்க்கோ, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் 4, வேர்ட் ஸ்வாப் 3, கிளாஸ் டெஸ்ட் 6, A to F வரை கேட்டிருக்காங்க. இந்த இப்போ அண்டர்லைன் பண்ண எல்லாமே அக்யூரேட்டாக போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆர்சியில் 3 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது இங்கிலீஷை பொறுத்தவரை ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் வேர்ட் யூசேஜ் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. டியர் எரர் ஸ்பாட்டிங், அந்த சென்டென்ஸ் கரெக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஃபில்லர் மாதிரி கொடுத்து அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு இங்கிலீஷில் கேட்டது. 22லேருந்து 25 சர்வ சாதாரணமாக அட்டன் பண்ணலாம். ஓரளவுக்கு டீசெண்டான அக்யூரேஸில் 15 மார்க் மேலே எடுத்தால் நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா, மார்க்காக 15. ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை வித்தியாசமாக இந்த ஷிஃப்ட்டில் 2 கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. பட் பயப்பட தேவையில்ல. நமக்கு வழக்கமாக கேட்ட அந்த 2 டிஐ, ஒன்று டேபிள், ஒன்று பார் டிஐயும் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து ஒரு 18 கொஸ்டினே போட்டுடலாம் ஈஸியாக, ஒன்று விட்டால் கூட. வென் டயராம் அண்டு கேஸ்லெட் டயராம் யாருன்னா ட்ரை பண்ணியிருந்தீங்களா ஓகே, ட்ரை பண்ணாதவங்க அர்த்தமெட்டிக்கில் 9 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 2 to 3 கொஸ்டின் போட்டிருந்தா நம்ம கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 18லேருந்து 22 வரை அட்டன் பண்ணியிருந்தா நமக்கு சூப்பரான அட்டம். இங்கே 15 மார்க்காக எடுத்தால் சூப்பர். ஓகேங்களா, இதெல்லாம் எத்தனை அட்டன் பண்ணுறோமோ அத்தனை எடுக்கணும் அக்யூரேசியாக. ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை ஸ்கோரிங் பார்ட்டாக இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், டைரக்ஷன் இருந்திருக்கு. மந்த் பேஸ்டு பசில், லீனியர் பசில், சர்க்குலர் பசில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்பான் நியூமரிக் சீரீஸில் வேர்டு யூசேஜ் 5 வேர்டை வச்சு கேட்கக்கூடிய வேர்டு யூசேஜ் கேட்டிருக்காங்க. அண்டு மிஸ்சலினியஸ் கொஸ்டினில் 3 கொஸ்டின் இருந்திருக்கு. சட்டை நம்பர் ஆஃப் பசிலில் ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொன்னல, இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணிடணும். இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியில் 5 நிமிஷம் இருந்தால் சீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். அன்னோன் சீட்டிங்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கா, கண்ணை மூடிட்டு இந்த 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு கொஸ்டினில் தெரியலனா கூட 2 கொஸ்டின் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போது இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேர் டெஸ்ட், ஆட் மேன் அவுட் கேட்டிருக்காங்க. அப்புறம் நியூ நம்பரில் வந்து ஈவன் நம்பரில் ஒன்று ஆட் பண்ணுங்கள், ஆட் நம்பரை ஒன்று மைனஸ் பண்ணுங்கள், அந்த டைப்பு. ஸோ அன்னோன் சிட்டிங்கு 16 ஆன்சர். ரீசனிங்கை பொறுத்தவரை நம்மளால் 28லேருந்து 32 கொஸ்டின் வரை அட்டன் பண்ண முடியும். கடைசி 5 நிமிஷம் தான். இது சேர்த்து அட்டம்னா 35 அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, மினிமம் 25லேருந்து 32னா சூப்பரான ஸ்கோர். ஓகேங்களா, அப்போது எவ்வளோ குட் அட்டம் சார்? அட்டம் சொல்கிற மார்க்கில் 68லேருந்து 75 வரை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நம்ம கண்ணை மூடிக்கிட்டு மெயின்ஸுக்கு படிங்க. இது கீழே அட்டன் பண்ணியிருந்தால் கூட அவங்களோட இங்கிலீஷ் அக்யூரேசி நல்லா இருக்குன்னா மெயின்ஸுக்கு படிங்க. இதெல்லாம் குட் அட்டம்ப்ட் தான். மார்க் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.